வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 24/7 ஜூலை 24ஆம் தேதியோட அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் திமுகவுக்கு தான். திமுக வகையில் 4 எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு முடியுது தேதி. அதிமுக வகையில் 2 சீட்டு எம்பி சீட்டு பதவிக்காலம் முடியுது. இப்போ அடுத்து யாரை தேர்ந்தெடுப்பு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் திமுகவை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ஃபனால் டக்குன்னு 4 பேரை டக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுப்போம், என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அமித்ஷாவை பார்த்துட்டார் எடப்பாடி. திடீர் சந்திப்பு, தொண்டர்களுக்கு தெரியாது, எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது. எடப்பாடி வர்றாரு அப்படின்னா விமான நிலையத்தை முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு வருமா, எந்த அறிவிப்புமே கிடையாது. 11:20க்கு ஃப்ளைட்டு, 10:20க்கு போயிட்டார். 11:20க்கு ஃப்ளைட்டுன்னா 10:45 10:50க்கு தான் போவாராம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போவாராம். ஆனால் 10:20க்கே போயிட்டார். போய் சொல்லுன்னு விமானத்தில் உள்ள போய் உக்காந்துட்டாராம், யாருக்கும் தெரியாமல். அப்புறம் அங்கே இறங்கினோன்னா தம்பிதுரை கூட்டிகிட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நைட்டே அமித்ஷாவை பார்த்தாச்சு. அங்கே கேபி முனுசாமி, மற்ற வேலுச்சாமி, தங்கமணி எல்லாம் 4 பேர் சேர்ந்து மொத்தமாக போய் பார்த்துருக்கா. சால்வை போட்டாச்சு. அப்புறம் 4 பேர்த்தையும் அதில் எடப்பாடியை தவிர 3 பேர்த்தையும் வெளியே தள்ளிட்டு எடப்பாடி அமித்ஷா மட்டும் தனியாக 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ஆமாம், என்ன பேச முடியும்? இந்த விஷயம் தான். 3 எம்எல்ஏ எனக்கு வேணும், அவ்வளோ. 2 எம்பி, மொத்தம் 65 எம்எல்ஏ. 3 எம்எல்ஏ வாக்கு இருந்தது அப்படின்னா ராஜ்யசபா சீட்டு 2 அதிமுக நாங்கள் பெறுவோம், இல்லாவிட்டால் 1 தான். ஆக உங்கள் வயலில் இருக்கக்கூடிய பாஜக 4 சீட்டு எங்களுக்கு ஓட்டு போடணும், வேற ஒன்றுமே கிடையாது. போட்டாங்கன்னா 2 எம்பி சீட்டு. சரி, அந்த 2 எம்பி சீட்டை யாருக்கு தருவது? அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இந்த பக்கம் தேமுதிக கேட்டு ஓஞ்சி போயிட்டாங்க. அவர் சொல்லிட்டார் எடப்பாடி, கற்பூரத்து இல்லாமல் கற்பூரம் ஏற்றலாம் சத்தியம். அதெல்லாம் கிடையாதுமா, நாங்கள் சொல்லவே இல்லைட்டார் 1 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் பாமக விடாது. ஆமாம், ஜிகே மணி அப்படியே அமுச்சு விட்டு பத்திரிகை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஆமாம், அன்புமணி ராமதாஸ் கான்செப்ட் வகையில் இன்றைக்கி அவருக்கு ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சீட்டை அதிமுக விடாது. அப்போ ஒரு சீட்டு பாஜக, இது பாமக, இன்னொரு சீட்டு அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். என்றால் இப்படி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஒரு சீட்டு பாஜக அண்ணாமலைக்கு, இன்னொரு சீட்டு அதிமுக. எப்படி இருந்தாலும் 3 வேணும். இதில் பாமக எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் கொடுத்தா அவங்க ஒரு சீட்டு வந்தோம் அப்படிங்கிறப்ப அவங்க 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 5 எம்எல்ஏ இப்போ அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. பாஜக என்ன மிரட்டினாலும் சரி, உள்ளே போய் குத்திட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க எங்களுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாகணும், அப்போ தான் 5 எம்எல்ஏ நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு அவர் வந்திருப்பாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. இந்த வகையில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாதான் உங்களுக்கே நாங்கள் ஓட்டு போடுங்க போட்டு அமித்ஷா பேசி முடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதமாகவே அண்ணாமலை எடப்பாடி அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அதுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு பையன் மிதிரை வச்சு அங்கே அலையை வச்சு அப்படியே அது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பாஜக கட்டாயமாக எங்களுடைய கூட்டணி வந்தால் தான் நாங்கள் 4 எம்எல்ஏ குத்துவோம் ஓட்டு. என்ன பண்ணுவேன்? அப்போ பாமகவுடைய ஒரு ஆதரவும் தேவை, பாஜகவுடைய ஆதரவும் தேவை. அப்போ என்ன வருது? 2
சீட்டு தான். எத்தனை பேருக்கு நீங்கள் பிரிப்பீங்க? பழனி அந்த ஞான பழத்தை பிரித்த மாதிரி ஒரு பழத்தை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இது 2 சீட்டு 3 பேருக்கு எப்படி பிரித்து கொடுக்குறோம்? அதிமுக விடாது. இப்போ எம்பியாக இருக்க சந்திரசேகர் பதவி காலம் அதான் முடிய போகுது. ஜூலை 24 முடிஞ்சு. மற்றபடி தனக்கு ஒரு சீட் கேட்பாங்களே இல்லையா? அப்போ யாரை கலட்டி விடுவது? ஆல்ரெடி தேமுதிக கழட்டி விட்டாச்சு. பாமகவை கழட்டி விட்டு 5 எம்எல்ஏ போட மாட்டான். அப்போ பாஜக மட்டும் 4 எம்எல்ஏ. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்போ பாமக தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பொழுதுனைக்கு கட்சி மாறக்கூடியவங்க, கூட்டணி இது கூட்டணி மாறக்கூடியவங்க, மன்னிக்கணும் கூட்டணி மாறக்கூடியவங்க. அதனால் அதை அப்படியே கழட்டி விட்டுருலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஜிகே மணி மூலமாக ஒரு ஸ்கெட்சு போட்டாச்சு. ஆமாம், இருந்தாலும் இருக்கிற 2 தானே, 3 பேர் தானே தேவை. அப்படிங்கிறப்ப என்ன பொசிஷன் அப்படிங்கும் போதுல இன்னைக்கு எப்படியோ பாஜக கன்ஃபார்ம். பாஜக 4 எம்எல்ஏ போட்டாலே போதும், கட்டாயமாக 2 சீட்டு. ஆமாம், ஒன்று அண்ணாமலைக்கு, இன்னொன்று அதிமுகவுக்கு. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துல நிற்கக்கூடிய 2 பேர் யார்? ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. 2 பேரும் 2026 கட்டாயமாக திமுகவோட கூட்டணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ரைட்டு. பாமகவை திமுக ஏற்குமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு மிகப்பெரிய பயங்கரமாக போயிட்டு. அங்கே ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு. யாரை வேணாலும் சேர்த்து, பாமகவை மட்டும் சேர்த்தாரு. மிகப்பெரிய ஒரு வைரலான மேட்டர் போயிட்டு இருக்கு. அதனால திமுக மிகப்பெரிய கடும் குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 4 எம்பி அசால்ட்டா வந்துருவாங்க. பட் 2026 இதில் அச்சாரம் போடக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் யாரோட கூட்டணி நாம் வைப்பதெல்லாம் யாரை தன்னோடு சேர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குடுமி பிடி சண்டையெல்லாம் வராது. திமுக அதெல்லாம் போகாது. இருந்தாவா இல்லாட்டி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அதன் அடிப்படையில் ஒரு ஆதரவு. அது தேமுதிக கன்ஃபார்மாக திமுக கூட்டணிக்கு போயிடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. எம்பி சீட்டுக்கு அதிமுக சேர்ந்தாங்க. மற்றபடி இன்னைக்கு என்ன தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் மற்றபடி நம்புவதாக இல்லை அதிமுகவை, பாஜகவை நம்புவதாக இல்லை. நேராக திமுகவுக்கு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அப்போ தான் தேமுதிக தன் கட்சியை வளர்க்க முடியும். 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தா கூட போதும், முடிஞ்சு போச்சு. கட்டாயமாக திமுக கூட்டணியோடு சேர வாய்ப்பு இருக்கு. அதில் 2ல் 1 வந்தாலே போதும். 2ல் 3ல் 2 வந்தால் ஏதோ ஒன்று வந்துட்டோமே, எங்களுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கட்சி காப்பாற்றி கொள்ளக்கூடிய விஷயம் இதில் இருக்கு. இல்லாட்டி தேமுதிக சிதறும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த பாமகவை பொறுத்தவரைக்கும் சேர்க்க மாட்டாங்க. ஆமாம், ஆனால் திமுகவின் உள்வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் வெளிப்படையாக ஏகப்பட்ட எதிர்ப்புகள். தேமுதிகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், அப்போ இப்போவே தேமுதிக ஸ்ட்ராங் ஆயிட வேண்டியதான். ஒரு எம்பி சீட்டுக்காக அதிமுக தொங்காமல் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஒரு 4-5 சீட்டு கேளுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக 3 கொடுத்தா கூட போதும், 3 வந்துடும், வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு திமுக ஹோப் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் திமுக கூட பாமக சேர்ந்தால் ஓட்டுக்கு சிதைய கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எதுக்கு நீங்கள் பாமகவை சேர்த்திங்க போட்டு திமுகனே குத்தாம போயிட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. என்ன ஆகும்? அந்த இடத்துல எம்எல்ஏ தோல்வி அடையும். ஆமாம், பாமகவை திமுக தோற்கடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால திரிசங்கு சொர்க்கத்தில் இல்லை எந்த வகையில் ராமதாஸ் தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி வைக்க வேண்டும்ங்கிறதா இன்றைய கால சூழல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்பதான் தேமுதிக தன் கட்சியை காப்பாற்றி கொள்ள முடியும். ஏதோ 2 எம்எல்ஏயாவது வருவாங்க. அதை விட்டு போட்டு அதிமுக சண்டை போட்டுக்கிட்டு எம்பி சீட்டுக்காக
இல்லை இப்படி செய்யலாம், வேணும்னே அதிமுக சண்டை போடுங்க, டக்குன்னு பிரிங்க, திமுகவோட சேர்ந்துருங்க, கட்டாயமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்பியை விட 3-4 எம்எல்ஏ வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.